நாங்கள் வேண்டுமானால் சோஃபா, சேர், கிரிக்கெட் பேட், ஃபுட்பால் என்று எந்த சின்னத்தை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தேர்தல் ஆணையத்திலே எங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது. புது சின்னத்தில் போட்டு மக்களிடம் ரீச் செய்யவில்லை என்றால் என்ற சந்தேகம் கட்சிக்கு ஏற்பட்டது. வெல்ல வேண்டும், சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் எந்த கூட்டணியிலே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறோமோ அந்த கூட்டணியின் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். ரீச் தான் நோக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இரட்டலைக்கு அதிக ரீச்சா, தாமரைக்கு அதிக ரீச்சா? தாமரை தமிழகத்தினுடைய முதல் கட்சி, முதல் பிரபலமான சின்னம் என்று சொல்வதிலே தப்பு கிடையாது. இந்தியாவினுடைய முதல் பிரபலமான சின்னம் தாமரை. இந்தியாவினுடைய முதல் கட்சி பாஜக. தாமரை சின்னம் என்பது மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே வளர்ந்து உயர்ந்து சிறந்து நிற்கிறது. சென்ற பஞ்சாயத்து தேர்தலிலே ஏ டயரிலிருந்து இசட் டயர் வரை அந்த சின்னத்தை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் சொன்னதுக்கு கம்பேரிசன். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்றால் 2 சின்னமும் ஒரே நிலையிலே தமிழகத்திலே போட்டியிட்டு 2 சின்னத்திற்கும் மக்கள் மதிப்பளித்து 2 சின்னத்திற்கும் அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்து வாக்களிக்கப் போகிறார்கள். அப்படி இருக்கும்போது 2 சின்னமும் எங்களை பொறுத்தவரையிலே மக்கள் ஒரே நிலையிலே தான் பார்த்து வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இதிலே இன்னொரு கேள்வி என்னன்னா, அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எந்த அந்த கூட்டணிக்கான தலைமை அதிமுக போது பாஜகவோட சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்ற ஒரு நிலையை, ஒரு முடிவை நீங்க எடுக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தனியாகவும் பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தனியாகவும் இயங்குதோ அப்படின்ற கேள்வி எழுது. அம்மா, கூட்டணி ஒன்று, இதில் என்ன புரிதல் வேண்டியிருக்கு? இன்னும் உங்களுக்கு நான் அதில் அரசியல் புரிதல் வேண்டுமென்றால் பாமகவுக்கு யார் சீட் ஒதுக்கினார்கள்? அதிமுக. ஏன் பாஜக ஒதுக்கலை? ஏன் தமாகவுக்கு பாஜக ஒதுக்குறாங்க? இது கூட்டணிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை எங்கக்குள்ள. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் தலைமை ஒதுக்குது, திமுக ஏன் ஒதுக்கலன்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா? தவறு இல்லையா? அது ஒற்றுமையா அல்லது கூட்டணிக்குள்ள இரட்டை தலைமை இருக்குன்னு அர்த்தமான்னு கேட்குறேன். அப்போ காங்கிரஸும் திமுகவும் இரட்டை தலைமையா? மேலையும் கீழையும் வேற்றுமையா? மாறுபாடு அட்ட கூட்டணியா? இன்னும் உங்கள் மூலியமாக புரிய வைக்கணும்னா மத்தியில் என்டிஏ, மாநிலத்தில் அதிமுக தலைமை. தட் இஸ் வெரி கிளியர். அதில் என்ன மாற்று கருத்து? இன்றைக்கு தமிழகத்தில் ஐயா எடப்பாடி தலைமையிலே ஒரு நல்லாட்சி என்றால் அதில் என்ன மாற்று கருத்து இருக்க போகுது?